ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபராசிய அதி தேவதை மகாலட்சுமி. நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறதை கைவிடக்கூடாது. ஒரு சின்ன ஃபோட்டோ வாங்கி மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை மத்தியானங்கள் வழிபடுறது உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய தருணம் உண்டு. பொதுவாக இந்த ரிஷபராசி சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு வீடாக இருந்திருந்தாலும் 2024 ஒரு 2 வருஷ காலமாகவே படிச்சிருந்து கூட வேலைகள் கிடைக்காது. அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒரே இடத்துல தான் எப்படா வேலை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தன்மைகளும் ஆண் பெண் இருவருக்குமே ஒரு டிப்ரெஷன் ஏற்படும். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் காட்சிகளை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. காலத்தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மை வந்தால் உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாக தோஷம் ஒன்று வந்துட்டு போகும். அது உங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் தடைபடுற மாதிரி ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இருந்திருந்தாலும் ரிஷபராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி 2024 ஏப்ரல் மாதம் வந்திருந்ததுனால உங்களுக்கு இனி வருங்காலங்கள் யோகம். ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டிலேருந்து அடுத்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது குரு கொடுக்கக்கூடிய சுப பலன்கள், வேலை, கல்யாணம், குழந்தை, காரு, வீடு, பங்களா, ஒரு கிரகப்பிரவேசம்னா குரு பிரவேசம்தான். அப்படி யோகங்கள் தரக்கூடிய தருணத்தை வரக்கூடிய குரு பயிற்சிக்குள்ள ரிஷபராசி அன்பர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் குரு பகவான். பலவிதமான ஏமாற்றங்கள் தடுமாற்றங்களில் இருந்திருந்து தான் வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. யோகத்தன்மைகள் வரக்கூடிய நாள் வருஷம் 2025 மண்ணும் பொன்னாக போகுது. தான் தொட்டதெல்லாமே விளங்க போகுது. தான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையோட அமைப்பு வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்குது. ஆனால் ரிஷபராசியில் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு முறையான ஒரு வயசில் ஒரு 23, 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு குறை கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு நாகதோஷமும் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அலசி ஆராய்ஞ்சு ஜாதகத்தன்மையை பார்த்து முறையான வழிபாடுகள், முறையான பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு தெளிவான அமைப்பில் திருமணத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய தருணமும் உண்டு. ஏன்னா குரு பகவான் கேட்டாவே வனவாசம். கல்யாணம் ஆயிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 30, 27 வயசில் ஆயிருந்தா கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. துலாம் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வழிபடுங்க. அன்னை மகாலட்சுமியோடைய வழிபாடுகள் பண்ணுங்க. டைம் கிடச்சிச்சின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாங்காடு இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் கோயிலை வழிபட்டுட்டு பின்னாடி இருக்க வேண்டிய சுக்கிரஸ்தலம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு நீங்கள் தான் கொஞ்சம் யோகக்காரங்களும் கூட. பயப்பட வேண்டாம். மனநோய் இருக்கும். அந்த மனநோய் சரியாகிறதுக்கு தான் எம்பெருமான்ட்ட தானமும் தவமும் பண்ணுங்க. இந்த 2025 ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு காலமாகவும் இருக்குது. 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கு சின்ன ஒரு வழிமுறைகளை ஏதாவது ஒரு முருகன் கோவில் இல்லை வடபழனி முருகன் கோவில் சாமியை நல்லா பார்த்துட்டு மனப்பூர்வமாக நான் இதுக்கு தான் வரேன்னு சொல்லி வழிபாட்டு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடியது. பணவரவுகள் கண்டிப்பாக இந்த மாதம் வரும். உங்களுக்கு என்ன இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே, இது அப்படியே நிரந்தரமாக நிற்காதாங்கிற ஒரு ஆசை. ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம் ஒரு 10 வருஷமாக, அதாவது எல்லா அவமானமும் பட்டாச்சு. இன்னும் என்ன இருக்குது? எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்து என்னை கிண்டல் கேலி பண்ண. இனிமேலாவது என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வராதாங்கிற ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். பொலிட்டிக்கலில் நிறையா விஷயங்கள் இறங்கி அதை சமாளிப்பீங்க. சில பேர் நான் பொலிட்டிக்கலில் இல்லை சார், உங்கள் ஆஃபீஸ்லேயே பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் நடக்கும். சில விஷயங்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், நீங்கள் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று சொல்லுவா, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறது, உங்களை முன்னாடி ஒன்று பேசுகிறது, பின்னாடி ஒன்று பேசுகிறது, இது மாதிரி இருக்கும். சில டைம் தப்பி தவறியாவது டக்குன்னு ஒரு சில விஷயங்களை எடுத்து பேசிடுவீங்க. அதெல்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள உடல் உபாதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இவங்க கவனிச்சுக்கிறது, இவங்களை உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இவங்களை கவனிச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இந்த மாதம் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இடம் விற்கிறது வாங்கிறது போன்ற விஷயம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பலமாக வரார். அதனால் பணவரவுகள் உங்களுக்கு நிச்சயமாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரகசியங்களை காக்க முடியாது. ஏதாவது ரகசியமாக யார்கிட்டயா பேசிட்டு இருக்கல், ஃபோனில் வச்சுட்டு இருக்கல், மற்றவர்களுக்கு தெரியப்படாது, தெரிய வந்துடும், கவனம் தேவை. மற்றவங்களை கிண்டல் கேலி பண்ணும்போது திரும்பி பார்த்தா அவங்க நின்றுட்டு இருப்பாங்க, அதுலேயும் கவனம் என்பது தேவை. ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியம் லாபகரமாக வரும். அரசாங்க உத்தியோகத்திலேருந்து இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சார் நான் படிக்கலான்னு நினைக்கிறேன், பேசாமல் வேலையிலேருந்து குவிட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலையில், அப்படி பண்ணுறதை விட வேலை செஞ்சுட்டே படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு கச்சிதமாக உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் செல்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வர்றதுக்குண்டானதாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா காரியமும் கொஞ்சம் டிலேவாக இருக்கும். எந்திரிக்கிறதுக்கு டிலே, சாப்பிட்றதுக்கு டிலே, எங்கேயாவது நான் வந்து யோகா பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், பிராணாயாமம் பண்ணுறேன், ஒரு நாள் பண்ணுவீங்க, அடுத்த நாள் மறந்துடுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். கூட இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் எல்லா விஷயங்களையும் ரொம்ப சரியாக பண்ணுவீங்க. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். நீங்களாகட்டும் உங்கள் வீட்டிலே ஆகட்டும் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பெயர்கள் உண்டு. ஆனாலும் ஒரு சில தடங்கல்கள், அதாவது குழந்தைகள்கிட்ட ப்ளஸ்ஸு மைனஸு, 2வது ரேங்க் எடுத்தால் ஏன் முதல் ரேங்க் எடுக்கலைன்னு கேட்பீங்க. முதல் ரேங்க் எடுத்தால் ஆக்சுவலி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி என்னதான் நிறைகள் இருந்தாலும் ஒரு சில குறைகளை குழந்தைகள்கிட்ட பார்க்கறது. குழந்தைகள் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நிறைகள் இருந்தாலும் குறைகள், ஏமா பேசுகிற, இவங்க பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா பேசாமல் இருப்பா கொஞ்சம் பாருங்கள், இதனால் உங்களால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா அம்மாட்ட எடுத்து சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. குரு வழிபாடு சிறந்த வழிபாடு. வியாழக்கிழமை நாள் தட்சிணாமூர்த்தி சுவாமியை போய் வணங்குறது ரொம்பவுமே சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே வணக்கம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய இந்த தை மாத பலன், வருகிற விசேஷமான பலன், உங்களுக்கான உகந்த பலன், இந்த நேயர்களுக்காகவே அந்த தை மாத திருவிழா மிகவும் சிறப்பாக செயல்படும். உழைப்பாளிகள், பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள், பொருளாதாரத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வரவு செலவும் இன்னும் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் வேறு அங்கு சென்று அதனுடைய ரேஸை உங்கள் மீது வீசுவதால் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேரும். எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வரும். அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். இருந்தாலும் ஓரளவு கைக்கு மிஞ்சக்கூடிய அளவிற்கு அந்த பொருளாதாரம் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு ரிஷபராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த தை மாத பலனானது மிக மிக உன்னதமான, வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலனாக இருக்கும் என்பது நாம் அனுபவத்தில் காணலாம். உங்களுடைய சிந்தனையும் செயலும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் மனசுக்குள்ளே இருக்குமே தவிர வெளிப்படையாக இருக்காது. அதுதான் அதில் உள்ள விஷயம். ஏன்னு கேட்டால் உங்களுடைய வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு மக்களுடைய செயல்பாடுகள், அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே போகிறது, அந்த காரியங்கள்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை பொறுத்த வரையும் இந்த மாதத்தில் உங்களுடைய எந்த அளவுக்கு கடனும் வரும், நோயும் வரும், எதிரியும் வருவாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாம் உங்களால் தான். உங்களுக்கு தெரிஞ்சும் செய்யக்கூடிய ஒரு ராசின்னா இந்த ரிஷபராசி நேயர்கள் தான். ஏன் ரிஷபராசி நேயர்கள்னால் பொருளாதாரத்தை போட்டு பொருளாதாரத்தை எடுப்பாங்க. ஆகையினால் அவர்கள் துணிந்து அப்படி தான் செய்தாக வேண்டும். இவர்கள் தெய்வ வழிபாடு என்பது மூதாதையர்களை முன் வைத்து அதன் பின் வழிபட்டு வரக்கூடிய, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அன்பு நேயர்கள் தான் ரிஷபராசி நேயர்கள். ஏன் கேட்டால் முதலீடை
முன்வைத்து நம் முன்னோர்களை முன்வைத்து அவர்களுடைய படத்தை வழிபடுவதும் அவர்களுடைய கால கடமைகள் எப்படி விட்டு சென்றார்களோ அதை பின்தொடர்வதும் உடையது தான் இந்த ரிஷபராசி. அப்படிப்பட்டவருக்கு இப்பொழுது உங்களுடைய தை மாதமானது மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்தும்போது வண்டி வாகனத்திற்கு சற்று பிரச்சனை வருவதற்கு கூட வாய்ப்புள்ளது. ஒரு சிலருக்கு, எல்லோருக்கும் இல்லை. ஏன்னு கேட்டால் சனீஸ்வரனுடைய பின்பார்வைன்னு சொல்லுவாங்க. ராகுவோடைய முன்பார்வை பின்பார்வை, அதுபோல் சனீஸ்வரனுடைய முன்பார்வை பின்பார்வைன்னு இருப்பதனால அவருடைய அந்த சாராம்சத்தின் அதிபதியுடைய பார்வை உங்களுக்கு முன்னு பின்னு கலந்து இருக்கிறதுனால அது ஒரு வகையான வரவும் செலவும் மிக அற்புதமாக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பீங்க. அன்பு, பாசம், நேசம் எல்லாமே ஒரு வகையான வாழத் தெரிந்தவர்கள், வாழக்கூடியவர்கள், மனிதராக பிறந்த ஆண் பெண் இருபாலருமே இந்த பூமியில் பொன் பொருள் அவற்றை சேர்த்து அதை வச்சு ஆண்டு பார்க்கக்கூடிய அதிநுட்பமான விஷயம் உடையவர்கள். இதில் போட்டி, பொறாமை உங்களுடைய வாழ்க்கையில் இடையில் ஏதேனும் வேறொருவரால் பிரச்சனை இருக்கிறது என்றால் அது ராசியை பொறுத்ததல்ல, உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையினாலும் உங்கள் பெற்றோர்கள் சென்ற பாதையில் அவர்களுக்காக தடுக்கப்பட்டது அவர்களை விட்டு உங்களிடம் வருகிறதா என்பதையும் உங்கள் ஜாதக விதிப்பலன் பிரகாரம் தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மாதத்தில் 27 நாட்களிலும் சந்திரன் நகர்ந்து கொண்டே இருப்பதனால் அந்த 27 நாட்களுக்குட்பட்ட நிறைய பேர்கள் அந்த ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. அப்போ 1 மாத குழந்தையாகவோ 1 வருஷ குழந்தையாகவோ 10 மாத குழந்தையாகவோ 10 வருஷ குழந்தையாகவோ நாம் சொல்லுவதற்கு பல வழிகள் இருக்குது. ஆகையினால் நாம் உணரக்கூடிய தன்மையில் இருக்கின்ற ஒவ்வொரு வயதுக்கேற்ப இந்த ராசி பலனை உணர்ந்து பாருங்கள். ஆகையினால் இதை உணர்ந்தவர்கள் என்னுடைய ராசிக்கு நான் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை நுட்பமாக வைத்து என் குடும்பத்தில் உள்ள மக்கள் எந்த ராசியை பின்பற்றி வருகிறார்கள், அவர்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கிறது, அதை தான் அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறுவார்கள். பெண் ராசி, பணராசி, வருவாய்க்குரிய ராசி. ஆகையினால் அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்று கேட்கும்போது பொருளே தான் பாதாள வரையும் போகும்னு, அருள் தான் எங்கு அண்ட சராசரத்தில் சென்று நமக்கு அருள் தரும் என்றும், ஆகையினால் அருளும் பொருளும் தேவை என்பதை உணர்ந்து வாழக்கூடிய இந்த ராசிக்குடையவர்கள் தெய்வ வழிபாடுகள், மூதாதையர்களுடைய காலக்கடமைகள், உங்களை சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து வாழ்கின்ற முறை, உங்களுக்கு நீங்களே ஒரு வழிபாட்டு முறைகளை வைத்து செல்வது, இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுடைய ஸ்பெஷலான குணம். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை மையமாக வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமன்னா இந்த பொங்கல் பண்டிகை சீரும் சிறப்புமாக வைங்க. அதில் இவங்க தான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா கரும்பை 4 மூலைகளிலும் கட்டி அதன் மூலமாக நிறைய பசுக்களுக்கு அதோடைய தின்பதற்கான அதற்கான உளுந்து பயிரோடைய சக்கைகள் இல்லை நெற்கதிரினுடைய சக்கைகள் எல்லாம் எடுத்து போட்டு அந்த பசுமாடுகளையும் மாடுகளையும் வளர்க்கின்ற ஒரு பாங்கான ஒரு நிலையும் பசுவின் வளர்ச்சிக்கான ஒரு நெறிமுறைகளையும் வகுத்து வைத்தவர்களே இந்த ரிஷபராசி நேயர்கள் தான். ஆகையினால் இங்கே பொருளாக இருக்கும்போது பசு நிறைந்த அவங்க வீட்டில் பால் வளம் நிறைந்திருக்கும், லட்சுமி கடாட்சியம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா காமதேனு நிறைந்திருக்கும் அருள் ராசியில். அருளாக இந்த சுக்கிரன் போய் அங்கே அமர்ந்தால் அங்கே காமதேனு அருளாசி இருக்கும், பொருளும் இருக்கும், அருளும் பொருளும் நிறைந்திருக்கும். ஆகையினால் நீங்கள் இந்த பொங்கல் பண்டிகையை சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.